காலை தியானத்திற்கு உங்களை அன்போடு அழைக்கிறேன். நான் பாஸ்டர் என் ஐசக் சீபஸ். இன்றைக்கு தியானிப்பதற்காக என்னாகம புஸ்தகம் அதன் 1ஆம் அதிகாரம் 52ஆம் வசனம். இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் தங்கள் பாளையத்தோடும் தங்கள் தங்கள் சேனையின் கொடியோடும் கூடாரம் போட கடவர்கள். இங்கே ஒரு குறிப்பு, செயல்பாட்டினுடைய ஒரு குறிப்பை போட்டிருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் 12 கோத்திரங்களாக இருக்கிறார்கள். அவர்கள் ஆசரிப்பு கூடாரத்தை சுற்றிலும் பாளையம் இறங்க வேண்டும். முதலாவது யூதா புறப்பட வேண்டும். அப்புறம் ஒவ்வொரு கோத்திரமாக புறப்பட்டு அணி அணியாய் அவர்கள் கடந்து செல்வார்கள். அதே போல் அவர்கள் தங்கும் பொழுதும் வரிசை கிரமப்படி அவரவர்களுடைய திசையிலே தங்க வேண்டும். அப்படி சொல்லும் பொழுது, தங்குவதை குறித்து சொல்லும் பொழுது சொல்கிறாரு, இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் தங்கள் பாளையத்தோடும் தங்கள் தங்கள் சேனையின் கொடியோடும் கூடாரம் போட கடவர்கள். தங்கணும் தான், ஆனால் அவர்களுடைய அடையாளமாகிய கொடியை அவர்கள் நாட்டிவிட்டு அங்கு தங்க வேண்டும். கொடி, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கொடி இருக்குது. 12 கோத்திரத்துக்கும் 12 கொடி இருக்குது. அப்போ இவர்களுக்கு ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் தங்கும் பொழுது உங்களுடைய அடையாளத்தை நீங்கள் அங்கு வைத்திருக்க வேண்டும். இது யாருடைய பாளையம்? இவர்களுக்கு இங்கே எந்த திசையில் இருக்கிறார்கள், யார் இவர்கள் என்று சொல்லி அடையாளப்படுத்துவார்கள். இப்போ பாருங்கள், கட்சிக்கெல்லாம் நிறைய கொடி இருக்குது. இங்கே இந்த கொடிகள்லாம் எப்படி வந்துச்சுன்னா, இந்த 12 கோத்திரத்தார் அவர்கள் கொடிகளோடு அங்கு தங்குகிறார்கள். அதனால் இப்போ என்னென்னா, நம்ம கர்த்தர் நமக்கு ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். அது ஒரு அடையாளம். அதே போல் ஆண்டவர் நம்மீது நேசக்கொடியை பறக்க விட்டிருக்கார். அது ஒரு அடையாளம். நம்மீது பரிசுத்த ஆவியினுடைய முத்திரை இருக்கிறது. இது ஆவிக்குரிய ஒரு அடையாளம். இந்த அடையாளங்களை எப்பொழுதும் காத்துக்கொள்ள வேண்டும். நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த 12 கோத்திரத்துக்கும் ஒரே கொடி இல்லை, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கொடி. ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் ஒரு கொடி. அவங்க கொடி இவங்க வைக்க முடியாது, இவங்க கொடி அவங்க வச்சுருக்க முடியாது. இன்றைக்கி என்னென்னா, நம்ம அவரை மாதிரி இல்லையே, இவரை மாதிரி இல்லையே, நம்ம ஏன் அப்படி இருக்கக்கூடாது இப்படி இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அப்படி இல்லை. நமக்குன்னு ஒரு தனித்தன்மையை கர்த்தர் வச்சுருக்காரு. அந்த தனித்தன்மையில் நம்ம இயங்கணும், அவ்வளோதான். அந்த பாஸ்டர் மாதிரி இந்த பாஸ்டர் இருக்க முடியாது, இந்த பாஸ்டர் மாதிரி இன்னொரு பாஸ்டர் இருக்க முடியாது, அந்த விசுவாசி மாதிரி இந்த விசுவாசி இருக்க முடியாது, இந்த விசுவாசி மாதிரி இன்னொரு விசுவாசி இருக்க முடியாது. அப்போ ஆண்டவர் இந்த 12 கோத்திரத்தாரும் பாலை இறங்கும் பொழுது அவரவர் கொடியை அங்கு என்ன செய்யணும்? நாட்டி விட்டு அங்கு கூடாரம் போட வேண்டும். கர்த்தர் நம்மை எதற்காக அழைத்திருக்கிறாரோ, எப்படி அழைத்திருக்கிறாரோ அந்த நிலையில் நிற்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். கவர்ச்சியான சில விஷயங்கள் ஆவிக்குரிய வட்டாரத்தில் கூட இருக்கிறது. அவைகளை பார்த்து ஓடி நம்முடைய கொடியை எழுந்து போகக்கூடாது, நம்முடைய அடையாளத்தை எழுந்து போகக்கூடாது. கர்த்தர் நம்மை ஆஸ்வதிப்பாராக. கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்பார். எங்கள் அன்பு நிறைந்த தகப்பனே, இந்த காலை வேளைக்காய் ஸ்தோத்திரம். எங்களுடைய அடையாளங்களை, நீர் எங்களுக்கு அழைத்த அழைப்பை, எங்களுக்கு கொடுத்த அபிஷேகத்தை எந்த காரணத்துக்கு முன்னாடியும் மற்றவர்களுக்காக அவைகளை விட்டு கொடுத்துட்டு மற்றவர்களுடைய கொடியை எங்கள் கொடியாக நாங்கள் எடுத்துக்கொள்ளாதபடி எங்களுக்கென்று என்ன கொடுத்திருக்கிறீரோ அதையே நாங்கள் நிலைநிறுத்தி கொள்ள உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஒப்புக்கொடுக்கிறேங்க நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தில். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகலம். ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. God bless you. God bless you. God bless you.